எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை, பார்க்கிற வேலை பிரச்சனை, பண்ற தொழில் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை, ரோடு சரியில்லைன்ற பிரச்சனை, ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை, இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்போ ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பொய்யா அடிச்சு விட்டீங்க. இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய்யா பேசுறீங்களே சார், என்ன சார் இது? மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார். ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே 2022ல 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வருஷம் 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. முதல்ல 70, அப்புறம் 90, அப்புறம் 80. இன்னும் தேர்தல் நெருங்க அது 60, 50, 40, 30, 20ல போய் நிற்கும்னு நினைக்கிறேன். அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல.